ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருப்போம், அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வருங்க கைஸ். பார்ட் 1 வந்து நம்ம இந்த ஒரு இடத்துல இது பண்ணிட்டு தான் கைஸ் முடிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அயன் மைனிங் போக போகிறோம் கைஸ். ஏன்னா போன தடவை நம்ம அயன் மைனிங் போகிறோம்னு சொல்லிட்டு பார்ட் 1 வந்துட்டு சரியான அடி வாங்கியிருப்போம். அடி வாங்கிட்டு வெறும் 4 தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் இந்த தடவை வந்து நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அயன் மைனிங் போகிறோம் கைஸ். இந்த தடவை வேறு ஒரு கேவ் பார்த்து வேறு ஏதாவது ஒரு கேவ் கண்டுபிடிச்சி அந்த கேவுக்கு நம்ம மைனிங் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தேவையான ரூட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு கேவை தேடி தான் கைஸ் போய்கிட்டு இருக்கேன். நான் அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டுன்ட்டேன், எனக்கு கேவே கிடைக்கல. அதனால தான் வில்லேஜ் சைடு வந்துட்டு இங்கே ஏதாவது கேவ் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் வில்லேஜ் சைடு வந்து கொஞ்சம் நிறையா கேவ் இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம், ஏதாவது ஒரு நல்ல கேவ் இருந்துச்சுன்னா அந்த கேவில் நம்ம டக்குன்னு போயிட்டு மைனிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான் கைஸ். ஓகே இருங்க, இங்கே என்னமோ இருக்குது. இது என்னது கேவால் சும்மா இது மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. இருங்க, அந்த தண்ணிலாம் இருக்குது. ஓகே இது கேவு தான் போல கைஸ். இருங்க, உள்ளே போகுது பார்த்தீங்களா? கேவு தான். ஐயோ நல்ல வேலை கைஸ். ஐயோ கண்ணே தெரியலடா, நைட் விஷன் போட்டுவேன். ஸோ அப்போ இப்போ தான் கைஸ் கண்ணு தெரியுது. நல்ல வேலை, நான் கூட ஒரே இதாக போய் செத்துருவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஆழம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஐயோப்பா நல்ல வேலை கைஸ். இருங்க, இங்கே கொஞ்சம் அயன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது கைஸ். அங்கே போய் இந்த அயனை மைண்ட் பண்ணுவோம். நம்மளோட ஃபஸ்ட்டு அயன் இந்த கேவில். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு அயன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்று விட்டுருங்க. ஓ இந்த ஒன்று இருக்கா? சரி ஓகே. இன்னொன்று இருக்குப்பா. அதான் நம்ம அயன்லாம் 1-2 கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் டைமண்டா வச்சா ஒரு 4ஆவது மினிமம் கொடுக்கணும். 3 தான் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 4 இருக்கா? ஓகே கைஸ். ஓகே நம்ம இப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே தண்ணியில் இறங்கி நம்ம கேவுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் மெதுவாக இறங்கி போகிறோம் கைஸ். பிகாஸ் நீங்கள் பார்த்து தான் போகணும். எனக்குலாம் கேவ் மைனிங்லாம் பண்ண வராது. சும்மாவே போனால் செத்துக்கிட்டே இருப்பேன். அதை நீங்கள் போன பாட்டிலே பார்த்துருப்பீங்க. பார்ப்போம் இந்த மைனிங்காவது சாகாமல் திருப்பி வெளில வரமான்னு சொல்லிட்டு. ஓகே நம்மளோட நெக்ஸ்ட் மைன் கிடச்சிச்சு. சூப்பரு, அருமை கைஸ். ஒரு வழியாக அயனாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கேவ் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். என்ன தான் பெரிய கேவ் இருக்குது, ஆனாலும் மாப்ஸ் எதுவும் நிற்கிற மாதிரி தெரில. சரி நம்ம கீழே போவோம். அங்கே வேறு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் எனக்கு தெரில கைஸ். அந்த ஒயிலட் கலரில் ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் தெரில எனக்கு. சரி விட்டுருங்க, மறந்து போயிடுச்சு அந்த பேர்லாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல இங்கே நிறைய அயன் இருக்குது. இந்த அயனை நம்ம டக்குன்னு மைன் பண்ண ஆரம்பிப்போம். சூப்பர் கைஸ். ஆனால் நம்ம வந்து அயன் ஆர்மர் செஞ்சுட்டு இப்போ இது அயன் மைன் பண்ணிட்டு இங்கேயே ஒரு அயன் ஆர்மர் இல்லைனா டூல் சீல்ஸ் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவோம் கைஸ். பிகாஸ் நம்ம உள்ளே போகிறப்ப நம்மளுக்கு நிறையா மாப்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படி ஆர்மர்லாம் போடாமல் போனோம்னா கண்டிப்பாக செத்துருவோம். ஓகே நம்ம கிடைக்கிற இது அயன்லாம் டக்குன்னு மைன் பண்ண ஆரம்பிப்போம். பக்கத்துலேயே லாவா வேறு இருக்குது, நான் அப்படியே அதில் விழுந்துடக்கூடாது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அயனை வந்து நம்மகிட்ட நான் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் அயன் மைன் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்மெல்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆர்மர் அல்லது டூல்ஸ் ஏதாவது செஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் பார்த்துருக்கேன் கைஸ். ஓகே இங்கே ஒரு அயன் ட்ராப் ஆகிருக்கு நம்ம மைன் பண்ணது. ஓகே இங்கே ஒரு அயன் இருக்குது கைஸ், இதையும் மைன் பண்ணிக்கிடுவோம். இருங்க வரேன். ஓகே டக்குன்னு மைன் இங்கே ஒன்று இருக்கா? என்னடா அயனாக கிடக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அயன் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே டக்குன்னு மைண்ட் போகணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ளே வந்திருக்கேன். அங்கே வேறு ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கு கைஸ். நான் வேறு செத்துறக்கூடாது. சரி ஓகே, எனக்கு வழியிலையும் மறந்துடக்கூடாது கைஸ். அதான் மெயின். நம்ம வாட்டுக்கு ஒரு ரூட்டை மறந்துட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உயிர் போயிடும். ஓகே இருங்க, அப்படியே போய் வேறு ஏதாவது அயன் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் இருக்குது, மேலே வச்சுருக்கானுங்க கைஸ் அயன். இருங்க நம்மளுக்கு பரவாயில்ல, இவ்வளோ அயன் கிடைக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு எனிமி ஆஃப் த கேவ், அதாவது இந்த கேவில் நம்மளுக்கு எனிமி வந்துட்டார். ஸ்பைடர் தான், செத்து போயிட்டார் கைஸ். பொசிஷன் செத்துட்டான். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 அயன் இருக்குது. அருமை. நான் ஏற்கனவே வந்து ஒரே ஒரு ஆர்மர் மட்டும் போட்டிருப்பேன். 2 இருந்த அயனை வச்சு இப்போ வந்து இதை வச்சு ஒரு ஸ்வாடு மட்டும் செஞ்சுட்டுனா பக்கா. ஐயோ சீல் ஒன்று கிராஃப்ட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த ஸ்கெல்டன் வேறு டே 2வது மினிங் தானடா. நான் பாதி எழுத்த குறைச்சிட்டேன். ஐயோ டே வெயிட் பண்ணா, சாப்பிட்டுக்கிறேன்டா. இப்போ டே என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்கியா? அயன் ஸ்வாடை மாற்றிட்டு வந்து நடிக்கிறேன்டா. வாடி சால வாடா, இப்போ வாடா டே. டே உன்னை யாரா கூப்பிட்டானா? அவனை கூப்பிட்டா, நீ ஏன்டா கூடயே செஞ்சுட்டு வர? ஐயோ ஓகே, அவனையே செத்துட்டாங்க அந்த யாரும் நம்ம சீலில் பட்டு அவனையும் செத்துட்டான். சரி ஓகே, இந்த பக்கம் போவோமா இல்லை வேணா? ஐயோ என்ன கைஸ், இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா முதல் கிரீப்பர். சரி ஓகே கைஸ், இப்போ நான் வந்து கொஞ்சம் கேவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இங்கே வந்து நிறைய அயன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படி டக்குன்னு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைஸு கைஸ், இந்த கேவில் நம்மளுக்கு நிறைய அயன் கிடைக்குது. சூப்பர். ஐயோடி எப்பா ஜஸ்ட்டு கைஸ், நல்ல வேலை. கொஞ்சம் விட்டு இருந்தாலும் செத்துருப்பேன். டக்குன்னு சீலில் போட்டேன், நல்ல வேலை பார்த்தேன் அவனை. சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் அயன் நிறையா தேவைப்படும். இப்போ தான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நிறையா கேவ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து அயன் பண்ணிட்டு இருப்பேன். இந்த இடத்துல வந்து ஜாம்பிஸ் பண்ணரை பார்த்தேன். சரி ஓகே, இது நம்மளுக்கு பின்னாடி எனக்காவது தேவைப்படும். எக்ஸ்பி ஃபார்ம் ஏதாவது பில்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேவ் விட்டு வெளில வந்துட்டேங்க. அதாவது மைன் ஃபுல்லாக அயன்லாம் மைன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அந்த ஜாம்பி ஃபார்ம் இதிலேருந்து நம்ம லூட்டு மட்டும் அடிச்சுட்டு நான் வந்துட்டேன். இப்போதைக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 1 ஸ்டாக் அயன் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு ஸ்டாக் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு. அதனால் நம்மகிட்ட இந்த மற்ற ரூட்லாம் கிடச்சிச்சு. இதெல்லாம் வந்து அந்த நேம் டேக் இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஜாம்பிஸ் பண்ணதில் தான் கிடச்சிச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். மியூசிக் டிஸ்க்கு எல்லாமே அங்கே தான் கிடச்சிச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ இடத்துல நம்மளுக்கு லூட் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போவோமா? சரி ஓகே இருங்க, நான் ரூட்டெல்லாம் வச்சுக்கிறேன். வேறெல்லாம் வச்சு எல்லாமே வச்சுட்டா. ஓகே இருங்க,
இந்த இதை தூக்கி வச்சுருவோம், லெதரை தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வச்சுக்கொள்ள போகிறோம். அதில் கைஸ் சும்மா சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஃபுட் ஃபார்ம் மாதிரி பில்ட் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இந்த ப்ரெட் அவ்வளோதான் தீரப்போகுது. அதுக்கப்புறம் நம்மளால் ப்ரெட்டே கிராஃப்ட் பண்ண முடியாது. ஏபிஎல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்மகிட்ட. அதனால் நம்மளுக்கு ஃபுட்டு நிறையா தேவைப்படும். நம்ம எவ்வளோ நாள் தான் இந்த விலங்குகளே அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அனிமல்ஸே. அதனால தான் கொஞ்சம் ஒரு ஃபுட் ஃபார்ம் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாங்க கைஸ். இப்போ அதுக்கு தான் உட் மைன் பண்ண வந்திருக்கோம். ஃபுட் ஃபார்ம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே சும்மா பண்ணாமல் கொஞ்சம் ஃபென்ஸ்லாம் போட்டு நல்லா பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்ல. ஏன்னா இங்கே நிறையா க்ரீப்பர்ஸ் ஸ்பான் ஆகுது, அதனால தான். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உட்டை மைன் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓகே, நம்மளுக்கு இந்த ஓக்குடு தான் கைஸ் தேவைப்படுது. அதையே மைன் பண்ணிடுவோம், அதான் பார்க்க நல்லாயிருக்கும். சரி ஓகே, மறுபடியும் வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உட்டெலாம் மைன் பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உட் எல்லாத்தையும் மைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபென்ஸ் கேட்டு எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு ஒரு இடம். ஆனால் அந்த இடம் தான் எனக்கு இந்த இடத்துல சுத்தமாக இல்லை. நான் பிளெயின் ஃபஸ்ட்டு பார்ட்டில் தேடி பிடிச்ச இடம் சுத்தமாக ப்ளெயினாகவே இல்லை கைஸ். சரி நம்மளே எடுத்து ப்ளெயினை மாற்றிக்க வேண்டியதான், அவ்வளோதான் கைஸ். நம்ம இடத்த மாற்றிக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். இங்கே ஃபுல்லாத்தையும் வந்து இங்கே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டோம்னா அந்த இடம் ப்ளெயினாக போகுது. இது ஒரு வேலையாக கைஸ். ஓகே வாங்க, நம்ம டக்குன்னு ப்ளெயினாக ஆரம்பிப்போம். அந்த இடத்துல இருக்க டேட்டா எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான் கைஸ். ஒன்றுமே பண்ண போகிறதால ஃபென்ஸை சுற்றி போட்டு உள்ளே வந்து சீட் போட போகிறேன், அவ்வளோதான். அதே தாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் போதுமா இன்னும் வேணுமான்னு தெரியல. சரிங்க, இந்த இது வரைக்கும் இதோட முடிச்சுக்கோங்க கைஸ். இதோட முடிச்சுக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபென்ஸை போட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா போட்டு இதுவே நாங்கள் இந்த எட்ஜில் வந்தோம்னா அப்புறம் ஏறுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருங்க, இதோட சுட்டுருவோம். இதோட முடிச்சுக்குவோம். எப்போ தான் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும் கைஸ். சரி ஓகே, அப்படியே டக்குன்னு போட்டு அமைச்சிருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர், ஸ்டேட்டஸ் போட்டு ப்ளே பண்ணுங்க போகிறோன்னு. அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதனால் வந்து நல்ல ஸ்டேட்டஸ் போட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேட்டராக போட்டு வந்து உங்களை பார்க்குறேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோ நிறையா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அந்த சப்போர்ட் இந்த வீடியோக்கும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். தொடர்ந்து அப்புறம் நான் மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஓட்டைலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அடைச்சி விட்ருவோம் டக்குன்னு. ஓகே, இந்த இடத்துலாம் ஃபென்ஸ் போட்டு கவர் பண்ண நல்லவே இல்லை. ஃபென்ஸ் நிறையாவே வச்சுருக்கோம், அதனால் பிரச்சனையே இல்லை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது போதுமா? சரி ஓகே, இதோட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைஸு கரெக்டாக இருக்குமா, இல்லை சின்னதாக இருக்கா? போதும் கைஸ், போதும் இது போதும். இதோட என்ன பெருசு வேணும்? இது போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இங்கே ஒரு ஃபென்ஸ் கேட்டை வச்சுட்டு இப்போ நம்மகிட்ட ஏதாவது சீட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருங்க, அதுக்கு முன்னாடி அயன் எடுத்துகிட்டு ஒரு அயன் பக்கெட் செஞ்சுட்டு வாட்டர் தூக்கி உள்ளே போடணும்ல. வாட்டர் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியுமா? இவங்க இந்த பக்கத்துலேயே நம்மளுக்கு வாட்டர் இருக்குது, பிரச்சனை இல்லை. அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் இருக்கணும், பிரச்சனை இல்லை கைஸ். இங்கே தூக்கிட்டு வந்து டக்குன்னு சென்டரில் ஒரே போட்டு விட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் நம்மகிட்ட ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஷீட்ஸே நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ், பார்க்கணும். இருங்க, ஃபஸ்ட்டு இது ஒன்று செஞ்சுட்டு இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் நம்ம இது பண்ணி விட்ருவோம். அது பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்க கைஸ், அதை பண்ணி விட்ருவோம் கைஸ். ஸோ இந்த வச்சு நம்ம இது பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். டக்குன்னு பண்ணுறா. ஓகே இருங்க, பண்ணிட்டோமா? இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பண்ணுறது, அவ்வளோதான் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் இருக்குது, பண்ணி முடிக்க போகிறோம். சரி ஓகே, இதை பண்ணிவிட்டு சீட்ஸ் வேறு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீட்ஸ் நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பார்ப்போம். இது ஃபுல்லாக வைக்கிற அளவுக்கு சீட்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைனா கொஞ்சம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, 10 சீட் இப்போ என் கையில் இருக்குது. இது வந்து நம்ம அப்படின்னு ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம் கைஸ். ஓகே, சூப்பர். அவ்வளோதான். என்னடா 10 சீட் இவ்வளோதான் வருமா? ஐயோ, ரொம்ப பெருசாக கட்டிட்டோமோ. சரி இருங்க, இங்கே ஒரு ட்ராப்டர் வச்சுருவோம். பிகாஸ் இந்த பக்கம் தண்ணிக்கு இந்த பக்கம் வந்து வீட்டு, தண்ணிக்கு ரைட் சைடு வந்து கேரட், அந்த மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். என்னோட கேரட் ஒன்றே தான் இருக்கா, அது சூப்பர் இப்போ. சரி ஓகே, இந்த ஒன்றை வச்சுட்டு நம்ம அப்புறம் வளர வச்சு கூட பண்ணிக்கிறோம் கைஸ். இப்போதைக்கு இந்த ஒன்றை வந்து நெட்டில் ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். நைஸு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க கைஸ். நான் அப்புறமா இந்த இடத்த ஃபில் பண்ணி விட்றேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும் கைஸ். பாய் கைஸ்.